நேத்து நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி திரும்பவும் ஒரு மோசமான ரன் சேசிங். பஞ்சாப் நிர்ணயிச்சிருந்த 220 டார்கெட்டை சேசிங் பண்ண முடியாம கடைசி ஓவர் வரைக்கும் கஷ்டப்பட்டு போராடி கடைசியா தோல்வி அடைஞ்சுதான் போயிருந்தாங்க. இப்படி இருக்க ஏற்கனவே இந்த தொடரில் 4 தோல்வி வரிசையா சிஎஸ்கே அடைஞ்சிருக்காங்க. இந்த 4 தோல்விகளுமே இரண்டாவதா பேட்டிங் செஞ்சு ரன்னை கரெக்டா சேசிங் பண்ண முடியாம தான் சிஎஸ்கே தோல்வி அடைஞ்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி அடைஞ்ச 3 மோசமான ரன் சேசிங் தோல்வி அடைஞ்சதுக்கு ஒன்னொன்னுக்கும் ஒரு காரணங்களை கேப்டனான ருத்ராஜ் அவர் சொல்லிட்டாரு. இப்படி இருக்க இன்னைக்கு இந்த 4வது ரன் சேசிங்கும் தோல்வியில முடிஞ்சதை பத்தி ருத்ராஜ் அவர் என்ன சொல்ல போறாரு அப்படின்னு ரசிகர்கள் எல்லாருமே என்ன தோல்விக்கான காரணமா சொல்ல போறாருன்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஸோ ருத்ராஜ் அவர் சொன்ன விஷயம் கேட்கிற ரசிகர்கள் எல்லாருக்குமே ரொம்ப பெரிய அளவில் கோபத்தை ஏற்படுத்தி இருந்தது. அது மட்டும் இல்லாம கேள்வி எழுப்பின ஹர்ஷா பிளாக் அவர்கிட்டயே கோபமாக போஸ்ட் மேட்ச் பிரசன்டேஷனை முழுசா முடிக்காமலே போஸ்ட் மேட்ச்ல இருந்து பாதியிலேயே ருத்ராஜ் அவர் வெளியேறியிருக்காரு. அப்படி ருத்ராஜ் அவர்கிட்ட கேட்கப்பட்டிருந்த கோபம் வர்ற மாதிரி எழுப்பப்பட்டிருந்த கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிஎஸ்கே அணி ஒவ்வொரு முறையும் 180க்கும் அதிகமான ரன்னை சேசிங் பண்ண இப்படி கஷ்டப்படுறாங்க. ஸோ இதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிற மாதிரி ஹர்ஷா பிளாக் பார்த்தீங்கன்னா ருத்ராஜ் அவர்கிட்ட கேள்வி எழுப்பியிருந்தாரு. ஸோ இதுக்கு ருத்ராஜ் ஏற்கனவே நிறைய காரணங்கள் தோல்வியை பற்றி முந்தைய ஆட்டங்களில் சொல்லிட்டாரு. அதனால இந்த ஆட்டத்தில் ருத்ராஜ் அவர் சொல்லியிருக்க காரணம் என்ன அப்படின்னா, சிஎஸ்கே அணி இந்த ஆட்டத்தில் நல்லா விளையாடலை அப்படின்னு சொல்லிட முடியாது. இந்த ஆட்டத்தில் தோல்வி அடைஞ்சிருந்தாலும் நல்லா சிஎஸ்கே அணி பேட்டிங் பண்ணியிருக்காங்க அப்படின்னு ருத்ராஜ் சொல்லியிருக்காரு. அதாவது இதுக்கு முந்தைய ஆட்டங்களில் சிஎஸ்கே அணி ரன் சேசிங்ல ஈடுபட்டுக்கிட்டு இருக்கிறப்ப 180 ரன்கள் எட்டத்துக்கே ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. டார்கெட் அதுவாக இருந்தாலும் கடைசி நேரம் வரைக்கும் போராடி ஒரு அதிரடி ஆட்டம் இன்டென்ஷன் எதுவுமே காட்டாம தான் சிஎஸ்கே அணி கஷ்டப்பட்டு போராடி பேட்டிங் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா இந்த மேட்ச்ல அப்படிப்பட்ட சம்பவங்கள் எதுவும் நடக்கல. பவர் பிளே வரைக்கும் சிஎஸ்கே நல்லா விளையாண்டாங்க. இடையில ஒரு சில விக்கெட்டுகள் விழுந்தாலும் அதுக்கப்புறமா சிவம் துபே, கான்வே அவங்க 2 பேரும் கூட மிடில் ஓவர்களில் நல்ல ஸ்ட்ராங்கான பேட்டிங் சிஎஸ்கே அணிக்காக வெளிப்படுத்தினாங்க. கடைசி நேரத்தில் தோனி அவரும் வந்து அதிரடியாக விளையாண்டு சிஎஸ்கே அணியை வெற்றியின் பாதைக்கு கொண்டு போனார். ஸோ ஓவராலாக ரன் சேசிங்கில் சிஎஸ்கே அணி 180க்கும் அதிகமான ரன்கள் மேட்சை ஜெயிக்க முடியல அப்படின்னாலும் 201 ரன்கள் வரைக்கும் சிஎஸ்கே எடுத்திருக்காங்க. இது நிச்சயமா சிஎஸ்கே அணியினுடைய பேட்டிங் பன்மடங்கு உயர்ந்திருக்கு. சிஎஸ்கே அணி முந்தைய ஆட்டங்களை விட இந்த ஆட்டத்தில் நல்லாவே இம்ப்ரூவ் ஆயிருக்காங்க. அடுத்தடுத்த ஆட்டங்களில் இதே மாதிரியான நல்ல அறிகுறி நிச்சயமா சிஎஸ்கே அணியில இருக்கும். கண்டிப்பா அடுத்தடுத்த ஆட்டங்களில் எங்களுடைய தவறுகளை திருத்திக்கிட்டு கண்டிப்பா இந்த மேட்சை விட இன்னும் நல்ல பர்ஃபார்மன்ஸ் அடுத்தடுத்த ஆட்டங்களில் வெளிப்படுத்துவோம் அப்படின்னு சிஎஸ்கே தோல்வி அடைஞ்சிருந்தாலும் ரன் சேசிங்ல 200 கிட்ட வரைக்கும் வந்திருக்காங்க அப்படிங்கறத பெருமையான விஷயமாக ருத்ராஜ் குறிப்பிட்டிருந்தாரு. ஸோ இதுக்கு ஹர்ஷா பிளாக் பார்த்தீங்கன்னா அவர் பதிலுக்கு கேட்ட கேள்வி, சிஎஸ்கே அப்படி பேட்டிங்ல நல்லா இம்ப்ரூவ் ஆயிருந்தாங்கன்னா நீங்க அந்த கூடுதலான ரன்னை எடுத்திருந்தா கண்டிப்பா இந்த மேட்ச்ல ஜெயிச்சிருக்குமே, ஏன் நீங்க சரியா இந்த மேட்ச்ல பேட்டிங் பண்ணல அப்படின்னு ருத்ராஜ் கிட்ட ஹர்ஷா கேள்வி கேட்டிருந்தாரு. அப்பதான் அந்த போஸ்ட் மேட்ச் பிரசன்டேஷனை கோபமாக அங்கிருந்து ஹர்ஷாவை முறைச்சு பார்த்துக்கிட்டு ருத்ராஜ் போஸ்ட் மேட்சை கம்ப்ளீட் பண்ணாமலே அங்கிருந்து போயிட்டாரு. ஸோ இதை பார்த்தா நம்ம எம்எஸ் தோனி ரொம்பவே ஒரு கோபமான முகத்துடன் ருத்ராஜ் அவரை கடுமையாக தோனி அவர்கள் பார்த்தாரு. ஸோ போஸ்ட் மேட்சை கூட முழுசா முடிச்சுட்டு போனோம் அப்படின்னு ருத்ராஜ் அவருக்கு தெரியாம கோவப்பட்டு இந்த மாதிரி அவர் போனது மிகப்பெரிய ஒரு சர்ச்சையான விஷயமாக இப்ப மாறி இருக்கு.